நெல்லையப்பர் கோயில். நெல்லையப்பரான சிவன் லிங்கத்தால் குறிக்கப்படுகிறார் மற்றும் அவரது மனைவி பார்வதி தேவி காந்திமதியம்மன் என்று போற்றப்படுகிறார். புராணத்தின்படி அவர்களின் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த விஷ்ணுவும் இங்கு வழிபடப்படுகிறார். எனவே இக்கோயில் வைணவர்களின் அபிமான க்ஷேத்திரமாகவும் கருதப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் இக்கோயில் அமைந்துள்ளது. நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்ட தேவாரத்தில் 7ஆம் நூற்றாண்டின் தமிழ் சைவ நியதிப் படைப்பில் முதன்மை தெய்வமாக போற்றப்படுகிறது மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கோயில் வளாகம் 5.9 ஹெக்டேர், அதாவது 14.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் அதன் அனைத்து சன்னதிகளும் செறிவான செவ்வக சுவர்களால் சூழப்பட்டுள்ளன. இக்கோயிலில் ஏராளமான சன்னதிகள் உள்ளன. சுவாமி நெல்லையப்பர் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் மிகவும் முக்கியமானவர்கள். முதலில் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன் கோயில்கள் இடையில் இடைவெளிகளுடன் 2 சுயாதீனமான அமைப்புகளாக இருந்தன. 1647ஆம் ஆண்டில் ஒரு சிறந்த சிவபக்தராக விளங்கிய திரு வடமலையப்ப பிள்ளையான் சங்கிலி மண்டபம் கட்டி 2 கோயில்களையும் இணைத்தார். மலர் தோட்டத்தின் மையத்தில் 100 தூண்களைக் கொண்ட சதுர வசந்த மண்டபம் உள்ளது. கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவர் சிலை உள்ளது. அதற்கு முன்பு மிகப்பெரிய ஆனைமுகன் சிலை உள்ளது. சுமார் 9 அடி இருக்கும். மூலவரை சுற்றி 9 பிரகாரங்கள் உண்டு. முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்களையும் போல தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்தினி, பைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே சயனித்திருப்பார். 2வது பிரகாரம் சற்று பெரியது. ஆரம்பத்திலேயே 7 இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் உள்ளன. இவற்றை தட்டி பார்த்தால் ஸ்வரங்களின் ஒலி கேட்கும். இந்த பிரகாரத்தில்தான் தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலக்ஷ்மி, சனீஸ்வரர், சகஸ்ரலிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்கின்றன. 3வது பிரகாரம் மிக பெரியது, மிக அகலமானது. இப்பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதி செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆஞ்சநேயர், ஐயப்பன், மஞ்சனத்தி அம்மன், சரஸ்வதி, பிரம்மா ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உண்டு. கோயிலின் உள்ளே மிகப்பெரிய உள் தெப்பம் ஒன்று உள்ளது. இதுபோல் கோயிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வெளித்தெப்பம் ஒன்றும் உள்ளது. கோயிலில் பல கல்வெட்டுகள் உள்ளன. அவர்களில் முக்கியமானவர்கள் கிபி 950இல் ஆண்ட வீரபாண்டியன், 1ஆம் ராஜேந்திரன் மற்றும் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டுகளாகும். நந்தி மண்டபத்தில் தஞ்சை மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ளதைப் போலவே நந்தியின் ஒரு பெரிய சிலை உள்ளது. கோயிலின் தனிச்சிறப்பு சன்னதி மண்டபத்திற்கு அருகில் அமைந்துள்ள மணிமண்டபம். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 2 ராட்சச தூண்கள் மற்றும் ஒவ்வொன்றும் 48 துணை தூண்களை கொண்டுள்ளன. இங்குள்ள தூண்கள் ஸ்ருதி, கான, லய வகைகளின் கலவையாகும் என்று தமிழ் கவிஞர்கள் கூறுகின்றனர். நெல்லையப்பர் கோயில் காலை 5:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஓம் நமச்சிவாய.